வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்து வந்து அமைதியாக. நண்பர்களே, ஜூன் 12 இன்றைக்கு தத்துவ வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலர்ல உலகையே வாழ்த்துவோம் என்று அழைக்கிறார். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்பன தத்துவ வேதாத்ரி மாமணி அவர்கள் வடிவமைத்த மந்திர சொற்கள். இப்படி உலகினை தொடர்ந்து வாழ்த்துவதனாலேயே உலகம் அமைதி பெறுமா, உலக சமாதானம் கெட்டிவிடுமா என்று ஐயப்படுபவர்களுக்காக சொல்கிறேன். தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்லித் தருகிற எண்ணம், அலை தத்துவம், இந்த வான்காந்தம், சீவகாந்த குறித்த காந்த தத்துவம், அது மட்டுமல்லாமல் மனிதனின் மனம், அதனுடைய பதிவுகள் ஏற்படுகிற விதம் எல்லாம் சொல்லித்தரப்படுகிற அந்த கருமைய தத்துவம், இவைகளையெல்லாம் ஆழ்ந்து ஊன்றி படித்துவிட்டு அதனை அறிவியல் கருத்துக்களோடு ஒப்பீடும் செய்து நீங்கள் தெளிவு பெற்று விட்டால் நிச்சயமாக சொல்வீர்கள் வாழ்த்துவதனால் பலன் உண்டு என்று. எனவே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகனை தொடர்ந்து வாழ்த்துவது என்பது வெறுமன வாழ்த்துதல் அல்ல, அது நன்றி கூறுதலும் தான் என்று கூறுகிறார். நான் உதாரணத்திற்காக சொல்கிறேன். உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பிச்சை எடுப்பவர் வந்து நிற்கிறார். அவருக்கு பிச்சை இடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வார். பிச்சை பெற்ற பிறகு அவர் சொல்கிறார், நீங்க நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டிகளோட 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று அவர் வாழ்த்தி விட்டு செல்கிறார் என்றால் அதிலே நன்றி உணர்வு அல்லவா இருக்கிறது. அதுபோலவே இந்த உலகினை வாழ்த்துவது என்பது உலக மக்களை வாழ்த்துவது. உலக மக்களை ஏன் வாழ்த்துவது என்றால், இந்த நாம் பிறந்திருக்கிறோம், இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தனி ஒரு மனிதனால அது சாத்தியம் அல்ல. இந்த உலகினால் நாம் வாழ்கிறோம், இந்த உலக மக்களின் ஒத்துழைப்பால் நாம் வாழ்கிறோம். இது இன்றைக்கு குளோபலைசேஷன் என்று சொல்கிறார்களே, அந்த நிலையில நீங்க நின்று சிந்தித்தால் தெரியும், இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவியாக இருந்தால்தான் இன்றைக்கு வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற அளவிலே நம்முடைய சக மனிதர்கள் உலக மக்கள் அத்தனை பேரும் அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய நலத்திற்காக தினமும் வாழ்த்து கூறுவது, அவர்களுக்கு நன்றி கூறுவது என்பது வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தீயவர்கள் யாரேனும் இருந்தாலும் கூட அவர்களும் மனம் திருந்தி நல்ல வழியிலே மாறுவதற்கான நல்ல ஒரு அலையை நீங்கள் பரப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் தொடர்ந்து வாழ்த்துவதன் மூலம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.